எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த காசு கொடுத்த ஓட்டு வாங்குறத உடைச்சிருக்கிறோம். அங்க பாரானாய ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா தெரிஞ்சுக்க. தாவேகா கட்சியில் பணம் கொடுக்காமல் ஜெயித்ததாக திருச்சியில் விஜய் பேசிய நிலையில் தாவேகா கட்சியை சேர்ந்த வேட்பாளர் வாக்குக்கு பணம் கொடுத்ததை ஒப்புக்கொண்ட வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இல்ல 2 பிள்ளைகள் இருக்க, 25 வயசுல பையன் இருக்கானே, சடங்கான பொட்டை போய் வச்சிருக்க, கூறுகிட்ட போறாங்க விலங்கு வேலை. எங்க ஆத்தா வாய மூடுறான், நல்லா வாயில வந்துரு. நடக்கூடாதுன்னு வந்துச்சு. இங்க நல்ல விஷயத்துக்கு வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் பேசுனேன்? உங்களுக்கு ஒன்னா இதெல்லாம் ஈஸியா இருக்கலாம், எனக்கு ஒரு புருஷன் தாங்கிறாரு. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஏன் ஏரியாவுல அநியாயமா? ஆமாண்ணே. என்ன அண்ணே, 1 கிலோ தக்காளி 500 ரூபாண்ணே. 1 கிலோ தக்காளி 500? இந்த கேரட் 1000 ரூபா கிலோ. 1 கிலோ கேரட் 1000 ரூபா? ஆமாண்ணே. சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த சினேக் பாபு. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தாவேகா ஆதரவு தளத்தில் இயங்கிய பெண்ணை நட்பாக்கி அவரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை கறந்து ஆட்டையை போட்டு சாரோட பிராக்டிஸ் காரில் அழைத்து சென்று தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் அதுல நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். மானம் கெட்ட போயில. உங்க கட்சியில ஒரு தப்பு நடந்திருக்கு, உங்க கட்சி சார்ந்த ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னா அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கவே வக்கில்லாத நீங்க எல்லாம் ஒரு தலைவரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. இன்ஃபுளுசர்ல வெளிய பெய்டு ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு வெக்கங்கட்டதனமா எலெக்ஷன் அப்போ சுத்திக்கிட்டு தெரிஞ்சீங்களே, இப்ப எங்கடா போயிட்டீங்க எல்லாரும்? மானங்கெட்ட நாய்ங்களா? அந்த நாய்களை எங்க தெருவா பொறுக்கிட்டு இருக்கிற? இன்னைக்கு வந்துட்டு வீடியோஸ் போடுங்கடா, இப்ப எங்கடா போயிட்டீங்க எல்லாரும்? மானங்கெட்ட நாய்ங்களா? மரியாதை மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? இது யாருன்னு தெரியுதா? இது ஒரு சில்லற நாய்ங்க, வேற ஒண்ணும் இல்ல. மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறேன். இப்ப ரீசெண்டா வந்து மீரா தென்மொழி அக்கா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு இந்த நாய் என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. எதுவுமே சரியில்லை, எங்க அண்ணா வந்தா நொட்டிடுவாரு, நீங்க சொல்லுங்க அடுத்து தள்ளிடுவாரு. எங்க இப்போ ஸ்டேஜ் போட்டு உட்காந்து நீங்க அப்பதையே சரி பண்ணிருக்கணும் அப்படின்னா அதான் நீ வந்துங்க அடுத்து தள்ளி இருக்க எந்த பிரச்சனையும் பேசுறது கிடையாது. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு. இது வந்து என்ன இதோட பிரதிபலிப்பு அப்படின்னா, நேத்திக்கு அவர் பேசியிருந்தார் இல்லையா, இந்த கட்சி தலைவர், நீ வேலையை மட்டும் பாரு, உன்னைய பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொம்பு செய்ய விட்டுருக்காரு இல்லையா, அதோட விளைவு தான் இது. அதனால இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம். நல்லா இருக்கு ராஜா, ஒர்க்கு நல்லா இருக்கு. ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. கொஞ்சம் பேசி கப்பு தாங்க முடியலக்கா. ஐயோ நிறுத்து, உன் கதையே இங்க நாரின்னு இருக்குது. ஆமா, ஏதோ ஒரு பையன் கூட செக்ஸ் சேட் பண்ணீங்களாமே, மாட்டிக்கிட்டீங்க. ப்ரொஜெக்ட் உங்க நம்பரே அனுப்பிட்டாங்க. அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. தொடப்பு கட்ட பிஞ்ச தொடப்பு கட்ட மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ வந்து பெண்களை வந்து உட்காந்துக்கிட்டு கப்படிக்குது, நாத்தை அடிக்குது, மயிரை புடுங்கு. பயங்கரமா வருது, அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. நீ ஒரு டோருக்கு முன்னாடி நின்னு பேசுறீல, பாத்ரூம் டோருக்கு முன்னாடி தான் நின்னு பேசுற, கழுவாம வந்து பேசுற, நார்த்து போய் கழுவிட்டு வாடா. இல்ல கேள்வி கேட்டா பதில் சொல்ல தரலையே, நீ சோறு தான் திங்கிறியா இல்ல கொன்ன கக்கூசுல கை விட்டாலி தின்னு பேசுறியா? கேள்வி கேட்டா அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. மெண்டல் மாதிரி பேசிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. மூஞ்ச பாரு, நல்லா வந்துட்டான். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடுனது யாரோட ஆட்சியிலங்க? ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா சோபா வாங்குற செலவு மிச்சமா இருந்திருக்கும்.
நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். வாயில நல்லா வரும்னு சொன்னீங்களா, அப்படி என்ன வாயில வரும் தெரியலப்பா, அப்படிதான் பேப்பர்ல போட்டுருக்கு. திமுக ஜாயின் பண்ணோம், எதனா ப்ரொசீஜர் இருக்கா, எப்படி வந்து நம்ம மெம்பர்ஷிப் கார்டு வாங்கலாம்? அதுக்கு பெருசா தகுதி எல்லாம் எதுவும் வேணாம்ப்பா, திருட்டுத்தனம் பண்ண தெரிஞ்சா சேர்ந்துடலாம், அவ்வளவுதான். யார் வந்திருக்காங்கன்னு பாரு, கருவாடு வந்திருக்குது. தொடப்ப கட்ட அப்ப தாவே சார் என்ன தகுதி இருக்கணும்? கட்டின பொண்டாட்டி அடிச்சு துரத்திட்டு கூத்தியா கூட ஜோடியா ட்ரெஸ் போட்டுக்கின்னு ஊர் சுத்தணுமா? ஏன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யணுமா? இல்ல உனக்கு சீட்டு வாங்கி தர, அதிகாரம் வாங்கி தரேன்னு சொல்லி ஜே செந்தில்நாதன் மாதிரி நைட்டு வீட்டுக்குள்ள போடணுமா? அப்படி இல்லைன்னா ஸ்னேக் தினேஷ் மாதிரி குழந்தைங்க கிட்ட எல்லாம் பாலியல் வன்புணர்வு செய்யணுமா? இதுல எந்த தகுதி இருந்தா தாவேக்கால சேர்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லு. அப்படி இல்ல இதுல எந்த தகுதி உனக்கு இருந்துச்சு, அதனால நீ இப்ப தாவேக்கால இருக்க, இப்ப எனக்கு சொல்லணும்னா சேர்ப்ப கட்டி அடிப்பேன். என்னங்க என்னடி நொன்னாங்க, இடுப்புல எட்டி முடிச்சுனா செத்து போயிரு, ஓடி போயிரு. நீ எல்லாம் பேசலாமா? போட்டுன்னு வச்சுக்கோ, தொடப்பு கட்ட ஓடு. ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. ஓடி ஐயோ, நான் மண்டைக்கு ஏறிடுச்சுடா, உள்ள குண்ட கத்துற குட்டிக்கிற எனக்கா தலைவலி தலைவலி தலைவா அப்படின்னு அப்படியே. ருக்கோ ஜரா, சபர் கரோ. என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு இத பேசினதுக்கு அப்புறம்? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. சிலம்பத்துக்கு போயிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் எங்க மாஸ்டரே போன் அடிச்சு, நீ இனிமே சிலம்பத்துக்கு எல்லாம் வர வேணாமா, சாம்பார் அப்ப எனக்கு நீ வந்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாதியோட நின்றோம், நீ வராதம்மா அப்படின்னாங்க. சரி மேம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் வாழ்க்கையை நாசப்படுத்தினால உன் வாழ்க்கையும் போயிருச்சடா. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. நீங்க வந்து விஜய் அண்ணா, நீங்க வந்து மக்களுக்கு மாமசீர் செய்யறேன்னு சொல்லிருக்கீங்க, எங்களுக்கு கோடி எடுத்துக்கிட்டு வந்துருங்க, இவத்துக்கிட்ட ஒயின் சாப்ப வச்சுக்கிட்டு நாங்க ஒரு நாளைக்கு ஒரு பிரேதம் போச்சிட்டு இருக்கிறோம். டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. நீங்க என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. ரோட்டோரமா இருக்கக்கூடிய கடைகளை அப்புறப்படுத்த சொல்லி ஓட்டு போடும், நல்லா பண்ணுவாரு, செய்வாரு, நாங்க ஓட்டு போட்டோம். விஜய் இப்படி பண்ணுவாரு எங்களுக்கு தெரியாது. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். 33 வருஷமா இருக்கேன், இதுவரையும் பிரச்சனை வந்ததில்ல. அவனும் அவன் பேண்ட்டும் பைத்தியக்காரன். இந்த ஆட்சி என்ன ஆச்சுன்னே தெரியல சார். ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? கோட்லாம் உனக்கு ஒரு கேடு, கோட்டு ஒரு கேடு. மரியாதை கோட்டை கலட்டு செருப்படுத்தி அடி பின்னி போடு. பாக்காதடா பாக்காதடா. சிஎம் பதவி தேவையில்ல, உனக்குலாம் அரசியல் தேவையில்ல, உனக்குலாம் ஒரு கேடால நீலா சாவளம்னா நாட்டுக்கிட்டு. எது அதுக்கு என்னப்பா வேணாம், ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? மக்கள் நாங்க 35 வருஷமா இந்த இடத்துல வந்து கடை நடத்தி வச்சு வாங்குறோம். இப்ப திடீர்னு வந்து காலி பண்ணா எப்படி காலி பண்ண முடியும்? இதுக்கு முந்தைய அரசாங்கத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்து அதெல்லாம் கிடையாதுங்க. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. நல்லது பண்ணுவான்னு பார்த்தோம், அவன் கெடுதல் பண்றான். சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்ப காட்டி அடிக்கிறேன். முட்டா பேரா ஆறு மூஞ்சி முறைய பெருங்க. உயிரோட விக்க பத்தியா செத்துற விடுதானே. நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். இவர் வந்து 8 நாளுக்குள்ள நம்ம பார்ட்டிய போயிட்டு இருக்கு. உடனே போட்டாரு 1000 ரூபாய். ஏன் போட்டாரு? அவரு காசா தான் போட்டுக்கிறாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு. அவரு காசா தான் போட்டுக்கிறாரு. தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க, பொழந்துருவனி மரியாதை ஓடி. நாக்கா 2500 ரூபாய் தரேன்னாரு, 6 சிலிண்டர் தரேன்னாரு, சீரு வச்சுலாம் தரேன்னாரு, கொடுப்பாரா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? ஒருத்தர் வந்து பாப்போம் குடுக்குறாரா என்னன்னு. குடுக்கலனா என்ன தாங்க செய்யுது? குடுக்கலனா ஒரு ஆட்சி இங்க குளோஸ் பண்ண வேண்டியதுதான். பாருங்க மைக்க மக்கள் போடுவாங்க லைக்க போது இந்த விரல் திரும்பும் திசையெல்லாம் தளபதியின் குரல் என்றால் பேச்சு, தமிழ்நாடுதான் தளபதியின் மூச்சு, அதற்கு மதுரை மாநாடு சாட்சி, 2026 அமைக்க போது ஆட்சி. சீரிப்பாய சிங்கம், தமிழ்நாட்டுல தளபதி தான் தங்கம், நாளைக்கு ஆள போது அந்த சிங்கம், எதிர்கட்சி ஆயிடுவாங்க பங்கம், புரியுதா என் தங்கம்? பேண்ட் ஷர்ட்னா ஒயிட், தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வெயிட், ஆளுங்கட்சி வைக்க போறாங்க மக்கள் வேட்டு, தளபதிக்கு போட போறாங்க ஓட்டு, நாங்க கோட்டைக்கு போறதுக்கான ரூட்டு, தளபதி தான் திரையுலகின் உச்சம், அவர் கண்ணத்தில் இருக்குது மச்சம், அரசியல் அவர் அறந்தாரு உச்சம். வச்சுக்கல. அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா
அதிகமா ஃபீல் பண்றேன் இவன் 10 ரூபா ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.